Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன 2023 ஓட ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட். இந்தியன்ஸோட ஃபேஷன் ட்ரெண்ட் எதை நோக்கி இருக்கு அப்படின்றத தான். அப்படி என்னங்க ட்ரெண்ட்ஸ் நம்மளோடது அப்படின்னா நிறைய இருக்குங்க, சொல்றதுக்கு ஒரு இதே கிடையாது. ஸோ நிறைய ட்ரெண்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். இப்போ நார்மல் லெஹெங்காலே வந்து ஜாக்கெட் வச்சிருக்கிற மாதிரி, அதே போல் சோலியில் பார்த்தீங்கன்னா கட் அவுட் வந்து வச்சிருக்கிற மாதிரி சோலியோடது, அனார்கலிலேயே வந்து லெஹெங்கா அனார்கலி எப்படி அதெல்லாம் அப்படின்றதா. ஏன்னா இந்த வருஷத்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர்லேருந்து இந்த நெக்ஸ்ட் இது வரைக்குமே வெட்டிங்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த ஃபேஷன் ட்ரெண்டை தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோக்ரோமேட்டிக் லெஹெங்கா. மோனோக்ரோமேட்டிக் லெஹெங்கா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, டாப் டு பாட்டம் எல்லாமே சிங்கிள் கலர். லெஹெங்கா அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், கான்ட்ராஸ்ட் கலர்ஸு அப்படின்னு பார்ப்போம், டாப் இருக்கல பாட்டம் இருக்கல அந்த மாதிரி. பட் இதில் அப்படி அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக்னு இதில் யூஸ் பண்ணியிருக்க லேஸ் ஒர்க்காக இருக்கட்டும், எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும், ஆரி ஒர்க் எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெஸ்ஸோட பேஸ் கலர். இப்போ ரெட் கலர்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டில் இருக்கும், இல்லை ரோஸ் எடுத்தீங்க, பிங்க் எடுத்தீங்க, பர்கன்னா. ஸோ ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதே கலரில் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நயன்தாரா அவங்க மேரேஜ் கட்டியிருந்தாங்க இல்லைங்களா, ரெட் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் சேம், அதுதான் மோனோக்ரோமேட்டிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பேஸ்டல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். பேஸ்டல் ஸ்டோன்ஸ்னால் சேம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கலர் பேஸ் பண்ணியே தாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா மோனோக்ரோமேட்டிக்னால் என்னென்னா ஒரே மாதிரி இருக்கிறதா, சேம் சிங்கிளாக இருக்கிறது. இதை வந்து டெக்னிக்கலாக சொல்கிறது ஒரே கலர் ஒரே ரகத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி பண்ணுறது அங்கே மோனோக்ரோமேட்டிக். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அனார்கலி லெஹெங்கா. அனார்கலி லெஹெங்கா அப்படின்னா என்ன அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நார்மல் லெஹெங்கா தான். இதில் அனார்கலி பேட்டர்ன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அனார்கலி பேட்டர்ன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து சோழியிலலாம் பார்த்திங்கன்னா சென்டரில் கட்டு இருக்கும், இல்லை சைடில் ஸ்லிட்ஸ் இருக்கும். பட் இந்த அனார்கலி பேட்டர்ன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா சென்டரில் சைடில் ரெண்டு சைடுமே கட்ஸ் இருக்குது. அனார்கலி எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளேர் இருக்கிற மாதிரி லெஹெங்கா. எதுக்கு அப்படின்னா அந்த ஃப்ளேர்லேயே சென்டர்லேயும் கட் இருக்கும், சைட்ஸ்லேயும் கட்டு இருக்கும். ஏன்னா அப்போ தான் கீழே பேஸில் இருக்க லெஹெங்காவோட அந்த ஸ்கர்ட்டோட இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு அதோட வந்து எக்ஸ்போசர் இருக்குது அப்படின்னு. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மோனோக்ரோமேட்டிக் மாதிரி சிங்கிள் கலர் வராது. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலர் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆரஞ்சு ஆர் ரெட்டு, பிங்க், எல்லோ எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், க்ரீனில் அப்புறம் பிங்க் கலரில், ப்ளூ கலரில், அதிலலாம் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரிஸ் ஆரி ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து அனார்கலி லெஹெங்கன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதிகாலத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த மெத்தட் தான். பட் கொஞ்சம் நாளாக அதுக்கப்புறம் பழைய எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணுறதான்னு ட்ரெண்ட். ஸோ அந்த ரீசைக்கிள் பேஸில் அனார்கலில் அந்த கட் வச்சு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் இது வந்திருக்கு. நார்மல் லெஹெங்கா மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். பட் என்னென்னா மேலே கொடுக்குற அந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சைடில் சென்ட்ரல் ஸ்லிட்ஸும் இருக்கும், சைட்லேயும் ஸ்லிட்ஸும், இல்லை சென்ட்ரல் ஸ்லிட் மட்டும் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பேஸ்டு இல்லை ஆரஞ்ச் பேஸ்டு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த வெட்டிங்ஸ்க்கு இப்போ இது வந்து ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்குங்க. நிறைய ஆக்டர்ஸுக்கும் சரி, வெட்டிங்க்கு, மாடல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்போ இந்த ட்ரெண்ட்ஸை தான் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறாங்க.